Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lah. Wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa. Wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. புகழ்ச்சியும் அதற்கு தகுந்ததாகிய வல்ல ரஹ்மான் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றாத பெருங்கருணையும் இந்த அகிலத்திற்கு ஒரு அருள்முறையாக அனுப்பப்பட்ட எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் ஆகியவற்றை எல்லாம் தங்களால் இயன்ற அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய தோழர்கள் மீதும் தொழில்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாக்குவாங்க. பெருமிற்கும் மதிப்பிற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா தினத்திலே சமகால நிகழ்வுகளும் அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளும் என்கிற தலைப்பு எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களும் மதங்களும் எந்த கருத்தை சொல்கின்றதோ அந்த கருத்திற்கு நேர் எதிர்மறையான கருத்துக்களை இஸ்லாம் பல்வேறு இடங்களில் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் கொள்கைகளாக இருந்தாலும் ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் அங்கே அறிவுக்கு வேலை கிடையாது. கடவுளின் பெயரை சொல்லி ஒருவர் இதை சொல்கிறார் என்று சொன்னால் அதை அப்படியே நம்ப வேண்டும். கடவுள் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார் என்று ஒரு மனிதர் சொல்கிறார் என்றால் அது விஞ்ஞானத்திற்கு முரணாக இருந்தாலும் சரி, நடைமுறைக்கு எதிராக இருந்தாலும் சரி, அல்லது சாத்தியமே இல்லாத விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆன்மீகம் என்று வந்துவிட்டால் அங்கே உங்களுடைய அறிவுகளை பயன்படுத்தக் கூடாது என்று சொல்லிதான் எல்லா மதங்களும் எல்லா மார்க்கங்களும் சொல்கின்றது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த கருத்திலே அறவே உடன்படாமல் இந்த கருத்திற்கு நேர் எதிர்மறையாக ஒரு கருத்தை சொல்கின்றது. நீ இந்த திருமறை குர்ஆனை படிக்கின்ற பொழுது கூட அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இதுதான் வேதம், இந்த வேதத்தில் இருப்பதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் எப்படி கேள்வி எழுப்புறான்னு சொன்னா, அப்பலா யததப்பருனல் குர்ஆனை, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? வெறுமனே படிச்சுட்டு போகாத, நம்பிட்டு போகாத, சிந்திச்சு பாருங்க, இருக்கக்கூடிய கருத்துக்களை சிந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்படி திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பாருங்கள். அஃபலா யததப்பருன், அஃபலா தஅக்கிலூன், அஃபலா யாக்கிலூன், இறைவன் பல்வேறு வரலாற்று செய்திகளை, பல்வேறு விஞ்ஞானபூர்வமான செய்திகளை சொல்லி முடித்துவிட்டு நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க யோசிக்க மாட்டீங்களா? நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்க மாட்டீங்களா? உங்கள் அறிவுக்கு நீங்கள் உட்படுத்த மாட்டீங்களா என்றுதான் கேட்கின்றார். அப்படி என்றால் அறிவை வைத்து ஆன்மீகத்தை பேசக்கூடிய ஒரே மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் அப்படித்தான் நம்ம இந்த மார்க்கத்தை பின்பற்ற சொல்கிறது.
விஷயமாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுங்கள். அது உலக விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி. அப்படி இன்றைக்கு சம காலகட்டத்திலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம், இது சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அப்படி பார்த்தோம்னு சொன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உலகளாவிய அளவிலே பேசப்பட்ட ஒரு செய்தி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த போர். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்திலே இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீனர்கள் மீது காசாவிலே பல்வேறு தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த நாடும் முன்வரவில்லை. இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய எந்த நாடுகளுமே பணம் பலம் படைத்தவர்கள், ஆயுத பலம் படைத்தவர்கள் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் அங்கே பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்க கூட எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரே நாளிலே கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகளுக்கு மேல் உணவில்லாமல் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. நம்மால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் பாலஸ்தீனர்கள் மீது, சொந்த நாட்டுக்காரர்கள் மீது நடத்துகின்றது. இதை யாருமே கேட்கல. இதற்கு உதவி செய்தது ஈரான்கிற ஒரு நாடு தான் அதுக்கு உதவி செய்யுது. ஹமாஸ் என்ற ஒரு படையை வைத்து அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து உங்களுடைய தாய் நாட்டை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ஈரான் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சு கேட்டா, அங்கிருந்து உதவி செய்யறதால இவனுக்கு கொஞ்சம் இழப்பீடு ஏற்படுது. அவர்கள் இடையிலே சில தாக்குதல்கள் நடத்தினார்கள், எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வைத்திருக்கக்கூடிய அயன்டோம் என்று சொல்லக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு தளத்தை எல்லாத்தையும் உடைச்சு இந்த சின்ன படை அவருக்கு பல்வேறு சேதத்தை கொடுத்தது. இதை பொறுத்துக்க முடியல இஸ்ரேலுக்காரனால. அப்ப இதற்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடு என்றால், ஆயுத வளம் கொண்ட நாடு என்றால் ஈரான் தான். அதை தாக்குனா, அதை ஒழிச்சு கொண்டோம்னா, அவனை அடிமையாக்கிட்டோம்னு சொன்னோம்னா, இவங்க ஹமாஸ் படைக்கு உதவி செய்ய மாட்டார்கள், பாலஸ்தீனத்தை காப்பாற்ற முடியாது. யாருமே வரல, இவன் ஒருத்தவன் தான் வந்திருக்கான், இவன் வாயிலை அடைச்சிட்டோம்னு சொன்னா பாலஸ்தீனர்களே நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. முதல் தாக்குதல் இஸ்ரேலுக்காரங்க தான் ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. பதிலுக்கு ஈரானியர்கள் அடுத்தடுத்து என்று சொன்னால் நம்ம இதுக்கு தான் காத்திருந்தாங்க. அங்கே இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் நேரடியாக தாக்க முடியாது. தாக்குனா உலகளாவிய அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும், பொருளாதார தலையீடுகள் அதிகமாக வரும். ஏன்னா அவங்க 2 பேருக்கு மத்தியில் சண்டை, நீ எதுக்கு தேவையில்லாம குறுக்க போறன்னு கேட்பான். அப்ப அவர்களை தாக்குவதற்கு, நேரடியாக தாக்குவதற்கு எப்பொழுது சந்தர்ப்பம் வரும் என்று காத்து கொண்டிருந்த ஈரானுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கி கொண்டப்பட்ட என்ன அரிசியில நான் அவனை விடமாட்டேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை நியாயமான முறையிலே போர் நிபந்தனைப்படி ஈரான் தாக்கியிருக்கு. என்ன காரணம் சொன்னா, போருக்கென்று ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. ஒரு இடத்துல நம்ம குண்டு போடப்படுதுன்னா அங்க இருக்க மக்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு செய்யணும். இஸ்ரேல்காரங்க அதை எதுவுமே செய்யல. அவங்க போட்ட எல்லா இடங்களிலேயுமே மக்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டார்கள். ஆனால் ஈரான்காரங்க அப்படி கிடையாது. ஒரு இடத்துல குண்டு போட போறானா அங்க இருக்க மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி நாங்க இந்த இடத்த அழிக்க போறோம், இங்க இருந்தா நீங்க தாக்குதல் நடத்துறீங்க, இங்க உங்களுடைய ராணுவ தளவாடங்கள் எல்லாம் இருக்குது, அதனால நாங்க இங்க தாக்குதல் நடத்துகின்றோம், இங்க இருந்து பொதுமக்கள் விலகிக் கொள்ளுங்க. இப்படி எல்லா இடத்துலயுமே கடைசியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அமெரிக்கா நடத்திய தாக்குதல் கூட கத்தாரில் இருந்து தாக்குதல் நடத்தலாம். அமெரிக்காவை பொறுத்தளவிற்கு நேரடியாக தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ஏன்னா திரும்ப
நடத்தினான். பதிலுக்கு ஈரான்காரன் தாக்கும் பொழுது கூட நம்ம மேல தாக்குதல் நடத்திட்டான், நம்மளும் அவனை தாக்க போறோம், எப்படி வேணாலும் தாக்கி இருக்கலாம். ஆனால் ஈரான்காரன் திரும்பவும் தாக்கும் போது அந்த ராணுவ தளவாடத்தை தாக்க போகின்றோம், நீங்கள் அனைவரும் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை தாக்குகிறார். டொனால்ட் ட்ரம்ப் கூட அதற்கு நன்றி தெரிவித்திருந்தார். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஈரானியர்கள் சொன்னதால் அவங்க உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை, அதற்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கடைசியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அது சம்பந்தமான நிகழ்வுகள் எதனால் இந்த போர் வந்துச்சு, இவர்கள் யார், எதற்காக வேண்டி இந்த இஸ்ரேலியர்கள் பல்வேறு இடங்களில் இந்த பிரச்சனைகளை செய்கிறார்கள் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். போர் நிறுத்தம் எல்லாம் முடிச்சு இஸ்ரேலியர்கள் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஈரான் போரை நிறுத்தி விட்டார்கள். ஆனால் இதோடு முடியுமான்னு கேட்ட கண்டிப்பா முடியாது. ஏனென்றால் இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய யூதர்களை பற்றி பல்வேறு வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய சிந்தனை என்ன, திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே இறைவன் அதிகமாக பேசிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது இந்த இஸ்ரவேலர்கள் தான். இந்த யூதர்களை பற்றி தான் அதிகமா பேசியிருக்கிறார். அவருடைய வரலாற்று செய்திகளை இறைவன் சொல்லும் போது ஆரம்பத்திலே அவர்களுக்கு கொடுத்த அருள்படைகளை பற்றி சொல்லுகின்றான். யா பனி இஸ்ராயீல உதுகுரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும், இஸ்ரவேல் சமுதாயமே உங்களுக்கு நான் எவ்வளவு அருள்கொடைகளை கொடுத்திருக்கேன். நல்லா கேட்கிறான். யூத கூட்டத்தை பார்த்து கேட்கிறான், உனக்கு எவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு அருள்கொடைகளை கொடுத்திருக்கிறேன். அடுத்த அல்லாஹ் பேசுகின்றான், அன்னி பல்லத்துக்கும் அலல் ஆலமீன், உங்களை அகிலத்தார்கள் இருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் சிறப்பானவர்களாக மாற்றினோமே. உலகத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்திலேயே ஆக சிறப்பான சமுதாயம் என்று சொன்னால், அறிவு படித்த சமுதாயம் என்று சொன்னால் அது இந்த யூத சமுதாயம் தான். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். உலகத்திலேயே அறிவும் அதிக சிந்தனை திறனும் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்றால் அது இந்த யூத சமுதாயம். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகள் என்னென்ன தெரியுமா? பல்வேறு அத்தாட்சிகள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே எதிர்த்து பேசும்போது அங்க சூனியக்காரங்க எல்லாம் கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய கயிறுகளை கீழே தூக்கி போடுவாங்க, அது பாம்பு மாதிரி தோற்றம் அளிக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைகளிலே போடுவாங்க, அது உண்மையான பாம்பாக மாறி அது இருக்கக்கூடிய கயிறுகள் எல்லாம் விழுங்கும். அதை பார்த்துக்கிட்டு இருந்த சூனியக்கார கூட்டம் சொல்லும், இது சூனியம் கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே இறைவனுடைய தூதர் தான், இது அற்புதம் தான் என்று சொல்லி அதே இடத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளவு பெரிய அற்புதம். முதலாவது நம்ம கண்ட அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம். இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ஃபிரௌனும் அவருடைய ஆட்களும் இவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி விரட்டுறாங்க. விரட்டும் போது இந்த சமுதாயம் ஓடி போவது, கடைசியில் குறுக்க கடல் வந்தது. சுற்றிலும் ஃபிரௌனுடைய ஆட்கள். அந்த நேரத்துல அந்த சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, எந்த மூசாவை உன்னை நம்பி வந்தோம், இப்படி கடைசியா கொண்டு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத மாதிரி நிப்பாட்டி இங்கிட்டு கடல் இருக்குது, போக முடியாது, பின்னாடி ஃபிரௌனுடைய படைகள் இருக்கிறது, ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சோம் அப்படிங்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டார்கள், என்னுடைய இறைவன் எனக்கு சயஹ்தீனி வழிகாட்டுவான், என்னுடைய ரப்ப எனக்கு வழிகாட்டுவான். அதே மாதிரி இறைவன் சொல்லுகின்றார், உங்களுடைய கைத்தடியை கொண்டு கடலை அடியுங்கள். அடிச்ச உடனே அந்த கடல் அப்படியே விளக்கின்றது. அதில் இவர்கள் பயணித்து செல்கின்றார்கள். ஃபிரௌனுடைய படையை மூழ்கடிக்கிறார். இது இரண்டாவது அற்புதம். அந்த சமுதாயம் கண்கூடாக பார்த்த அற்புதங்கள் இதெல்லாம். எந்த சமுதாயத்தால இவ்வளவு அற்புதத்தை தரலாம். அடுத்ததாக இறைவன் அவர்களுக்கு கொடுத்த நியமத் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உணவு.
வீட்டுல செய்யும்போது கூட பல்வேறு பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் உப்பு கம்மியா இருக்கும், அது கம்மியா இருக்கும், சாப்பிட முடியாது. ஆனா அல்லாஹ் எடுத்து வரக்கூடிய சாப்பாடு அப்படி மண்ணு வசல்வாவை இறைவன் கொடுத்தா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்லன்னா அலைக்கும் கமாம, அவர்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்மளால. இன்னைக்கு வெயில் காலம் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமப்படுறோம், எங்கேயும் வெளியே போக முடியல, வெயில் கொஞ்சம் தாழட்டும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மதியம் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி நேரம் வரை வெளியே செல்லாதீர்கள் கவர்மெண்ட் சொல்றான். வானிலை அறிக்கை சொல்றது ஏன் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, மோத போயிருக்கீங்க. ஆனா இந்த சமுதாயத்துக்கு அந்த கவலையே கிடையாது. எப்படி தெரியுமா? எல்லாம் அலைக்குள் கமாம, மேகத்தை நிழலிடச் செய்தோம். எங்க போனாலும் பின்தொடர்ந்து மேகம் வரும். சூரியனுக்கும் இவருக்கும் மத்தியிலே மேகம் இருந்து கொண்டே இருக்கும். எங்க போனாலும் ஒரு பொழியா தான் இருப்பாங்க. சூரிய ஒளி நேரடியாக தாக்காது. ஒரு மனிதனுக்கு விலகி போனாலும் அவங்களுக்கு மேகம் தனியா பிரிஞ்சு போகும். தலைக்கு மேல மேகம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த உலகத்துல இப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்துக்க முடியுமா? எங்க வேணாலும் போலாம், வெயில் எதுவும் பார்க்க தேவை. அப்படி மேல அப்படியே மேகம் நின்று கொண்டே இருக்கும், அப்படி நிழலிலே பயணிக்கலாம். அந்த அருள்படையை கொடுத்தது இந்த சமுதாயத்துக்கு தான். அதே மாதிரி தௌராத் வேதம் இறைவனிடமிருந்து நேரடியாக கொடுக்கப்பட்ட வேதம். அப்படி இறைவனுக்கு நேரடியாக அந்த வேதம் இந்த சமுதாயத்தில் கொடுக்கப்பட்டது. எக்கச்சக்கமான அற்புதங்கள் அருள்படைகள் எல்லாம் எண்ணற்று கொடுத்தான். ஆனா இதையெல்லாம் பெற்ற இந்த சமுதாயத்தினுடைய நிலையை பற்றி இறைவன் எப்படி விவரிக்கிறான் தெரியுமா? இவ்வளவு நன்மையை செஞ்ச, உண்மையை சொல்ல போனா இந்த அற்புதத்துல ஏதாவது ஒரு அற்புதத்தை நம்ம கண்ணால கண்டிருந்தோம்னா நம்ம அல்லாஹ் நம்பிக்கை கொண்டிருக்கோம். அப்படித்தானே? மண்ணு செல்வாவை நம்ம பார்த்துட்டோம்னா இறைவன் நீதான் இறைவன் நம்பிக்கை கொண்டிருப்போம். மேகத்தை இறைவன் நம்ம மீது நிழலிடச் செய்தால் நாம் நம்பிக்கை கொண்டிருப்போம். ஆனா இத்தனையும் செய்து அந்த சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருந்தது என்று இறைவன் சொல்லிட்டு போது எல்லாத்தையுமே அவன் வெறுத்தான். இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவருடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் மண்ணு சொல்லுவாங்க என்னுடைய சாப்பாட்டை கொடுக்குறேன். அவன் என்ன கேட்டா தெரியுமா? கூனியாவோ கிசாயாவோ வசதியாவோ அரசியா அல்லாஹ் ஒரு சாப்பாடு வருது, அந்த சாப்பாடு எனக்கு வேணாம். மூசா நபி சொல்றாங்க, யா மூசா, மூசாவே லன் நஸ்பிர அலா தஆமி வாஹிதின், எப்ப பார்த்தாலும் மண்ணுவசம் ஒரே சாப்பாடை கொடுத்து இறங்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காய், கீரை, பருப்பு, இந்த மாதிரி இந்த பொருட்களை எல்லாம் எங்களுக்கு விளைவிச்சுட்டார், அந்த பொருளை எங்களுக்கு கொடு, இந்த பொருள் எனக்கு வேணாம் அப்படிங்கிறார். நல்லா பயங்கரமான பொருள் சொல்றார். எதுக்கு பாருமா எதை கேட்கிற? ஏன் ஒரு சாப்பாடு வேற, இந்த வெள்ளரிக்காவும் இந்த வெங்காயமும் இந்த கீரையும் இந்த கோதுமையும் உனக்கு பெருசா தெரியுதா? சரி அப்படியே வச்சுக்க, அல்லா தூக்கி கொடுக்குற. இந்த சமுதாயத்துடைய நிலைமையை பாருங்க. அடுத்ததாக இறைவன் இத்தனை அற்புதத்தை செஞ்சிருக்கா, எல்லாத்தையும் கண்கூடா பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறமும் அல்லாஹ்வை விட்டு காளைக்கன்றை கடவுளாக எடுக்கிறார். இத்தனை அற்புதத்தை கடவுளை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாம ஒரு காளை மாடு பேசியது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாருக்கும் காளை மாட்டை போய் கடவுளா ஏற்று விடுகிறான். அல்லாஹ்வுடைய கோபம் ரொம்ப உச்சபட்சமானது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? சமுதாயத்தை அழிச்சிட்டான், மொத்தமா அழிச்சிட்டான் சமுதாயத்தை. சும்மா வாசனா அவன் இறைவன் பேசுகின்றான். ஒரு சமுதாயத்தை அவன் செஞ்ச குடும்பத்தை அழிச்சு போட்டு திரும்பவும் உயிர் கொடுத்து இருப்பான். அவன் நிலைமை நினைச்சு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருள்படை செஞ்சிருக்கிறான். எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அல்லாஹ் அவ்வளவு கோபப்பட்ட அந்த சமுதாயத்தை அழிச்சு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினார். நம்மளால என்ன செய்வோம்? தப்பு செஞ்சதுக்காக வேண்டி அல்லாஹ் அழிச்சு போட்டான். அவங்களுக்கும் தெரியும். அழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பினா இனிமே அந்த தப்புக்கு போவோமா? மனுஷனுடைய மரணத்திற்கு முன்னாடி இறைவன் அப்படிதான் பேசுவேன்னு சொல்றான். ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரூஹ் வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்விடத்திலே கேட்பானாமா, லவ்லா அஹ்ரத்தனீலா அஜலின் கரீம், இறைவா கொஞ்ச காலம் இந்த உலகத்துல என்னை வாழ விட்டேனா சத்தக்க வாக்கும் மினஸ் சாலிஹீன், நான் சதக்கா செய்து நல்லவனா மாறிடுவேனே, என்னை கொஞ்ச காலம் விட்டுன்னு கேட்பானா. ஏன்னா நேரடியா ஒரு தடவை பார்த்துட்டான்னா நம்பிடுவான். மனுஷனோட நிலைமை அதுதானே. ஆனா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சிட்டு திரும்பவும் உயிர்
வாக்குறுதி எடுத்ததை பற்றி இறைவன் பேசுகின்றான். தூண்களை மேல உயர்த்தி இந்த சமுதாயத்துக்கு நிறைய பாருங்க, அல்லாஹ் இத்தனை அற்புதத்தையும் கொடுத்துட்டான். ஒரு தடவை அழிச்சு திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பிட்டான். இப்பவாசி திருந்தல, அப்பவும் திருந்தல. பூமியில குழப்பம் செய்யறான், பல்வேறு பிரச்சனைகளை திரும்ப திரும்ப செய்யறான், ரத்தத்தை ஓட்டுறான். ஒரு மாடு ஒரு மனிதரை அழிச்சு கொண்டுறாங்க. அல்லாஹ் ஒரு மாட்டை அருகல் என்று சொல்லுகின்றான். மாட்டு அருக மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? மாடுனா என்ன மாடு? வயசு அதிகமானதா கம்மியானதா? இல்லப்பா அது ஒரு இளம் கன்று. அல்லாஹ் சொல்றான். அது எப்படி உணவுக்கு பழக்கினதா, தண்ணி பாய்ச்சல் அந்த மாதிரி? இல்லப்பா அது அப்படிலாம் வேலைக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கப்பட்டிருக்க கூடாது. அது என்ன கலரு? அது மஞ்சள் கலரா வெள்ளை கலரா? இப்படிலாம் அல்லாஹ் பரியாசம் செய்யறான். அல்லாஹ் மாட்டை அறுக்க சொன்னா அறுக்கணும்ல, பரியாசம் செய்யறான். பரியாசம் செய்யும் போது அல்லாஹ் எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாட்டை அறுக்க மனசு இல்லாம அறுக்க மாட்டாங்க. அறுத்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஒரு சதையை எடுத்து இறந்தவருடைய உடம்புல அடிச்சீங்கன்னா அவன் எந்திரிச்சு பேசி யாரு கொண்டான்னு சொல்லிடுவான்னாங்க. அதே மாதிரியே நடந்துச்சு. இப்ப இவ்வளவு கண் கூட பார்த்துட்டே இருக்காங்க. பாருங்க, மகனும் திரும்ப உயிர் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இந்த அற்புதத்தையும் செத்து போனவே எந்திரிச்சு நின்று இவன் தான் கொண்டான்னு சொல்லி கொண்டு திரும்ப கொண்டு விட்டான். இத்தனையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சமுதாயம் நம்பணும்ல. அப்பவும் அதை நம்பல உடனே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்னா மேல மலையை தூக்கிட்டான். தூர் மலைய மேல தூக்கிட்டு கீழே எல்லா பேருக்கு மேலே கீழே எல்லாத்தையும் நிறுத்திட்டு அல்லாஹ் கேட்கிறான், நான் சொல்றத கேட்பவே மாட்டியா? நான் சொல்றத கேட்பவே மாட்டியாப்ப? இவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். என்னைய மட்டும்தான் நீ வணங்கணும், வட்டி வாங்கக்கூடாது, மற்ற வேலைகளை செய்யக்கூடாது, ஒரு விஷயத்தை நீ மாற்றக்கூடாது, வேதத்துல கேட்குதா இல்லையாப்பா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த சமுதாயம் அப்போ ஏத்துக்கிறான். சரி ஏத்துக்கிறான். அல்லாஹ் சொல்லி கேட்டா தூர்மலை உயர்த்தி இதை கேட்கலாம் மேல தூக்கி போட்டுற. எப்படி வாக்குறுதி இருக்கா பாருங்க. இத்தனையும் கேட்டதுக்கு அப்புறம் கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கரெக்டா இருக்கா. திரும்ப என்ன சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு, யா மூசாவே உன்னை நாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டோம். ஹத்தா நரல்லாஹ் ஜஹரத்தன், அல்லாஹ்வை நீ நேர்ல காட்டாம நான் நம்புவோம். எப்படி பாருங்க, இவ்வளவு அற்புதம் நடந்துருச்சு, எல்லாத்துக்கும் சரி சரிட்டான். கடைசியா அல்லாஹ்வை எனக்கு நேர்ல கொண்டு காட்டு, அப்பதான் நம்புவேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் திரும்பவும் தட்டிக்கிறான். திரும்பவும் இதே வேலை. அதே மாதிரி ஒரு ஊருக்குள்ள போக சொல்ற, அந்த ஊருக்குள்ள போய் சட்டை போடுங்க அப்படின்னு நல்லா கட்டளையிடறான். இந்த சமுதாயம் சட்டம் போடல. என்ன சொன்னா தெரியுமா? அல்லாஹ் ஆட்கள் இருக்குல்ல, அல்லாஹ் மூசா நீயும் போய் சட்டை போடுங்கல. இதே அடுத்த காத்துதா இன்னும் ஹாரூனா காயிது நீயும் ஒரு அல்லாஹ் போய் சட்டை போட்டு ஜெயிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம உள்ளூர் போயிடும். அப்ப இந்த சமுதாயத்தினுடைய வரலாற்று பின்னாடி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்கும் போது ஒரு பிரச்சனை நடக்கும் போது சரின்றோம். என்னுடைய கொள்கையை அல்லாஹ் அப்படிதான் டிக்ளேர் செஞ்சுடுறான். கடைசியா சொல்லும் போது இந்த சமுதாயத்தின் மீது அழிவும் அவர்கள் மீது மஸ்கினத்து அது சுமத்தப்பட்டிருக்குது, ஈவு சுமத்தப்பட்டிருக்குது. இந்த இவங்க சபிக்கப்பட்டவர்கள் இவங்க எப்பவுமே என்னோட கேரக்டர் இதுதான். இதனால இப்ப நடந்து முடிந்த போர் இந்த நேரத்துக்கு சரியா இருக்கும். பார்க்கும்போது வெளிப்படையா பார்க்கும்போது பரவாயில்ல, அமைதியா இது இப்படி கிடையாது. இவங்களுடைய குணமே என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்ப இஸ்லாமியில கொண்டுவார். திரும்ப பாருங்க பிரச்சனை முடிஞ்சு ஒரு வாரம் பாலஸ்தீன் மீது மீண்டும் தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை இதுதான். அப்படி இருக்கின்ற போது இந்த சமுதாயத்தின் மீது சில நடவடிக்கை இது எதுக்காக வேண்டி சொல்றோம்னா, இதுக்கு இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க ஷியா கொள்கை இருக்கிறவங்க, அவங்களும் இஸ்லாமியர்கள் கிடையாது, இப்போ முஸ்லீம் கிடையாது. ரெண்டு பேரும் எதை அடிச்சா என்ன, எதை அடிக்காம என்ன, இப்படி ஷியா கொள்கையில் இருந்தாலும் அவன் யாருக்காக வேண்டிய அங்க போனான்? தன்னட்டுக்காக மட்டும் போனானா? அங்கே பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருந்தது, பொருளாதாரத்தில் ஆதிக்கப்படுத்தது. அப்படி எந்த நாடுமே கூட போய் நிக்கல. எல்லா நாடும் இவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் நின்றுதான்.
அப்படி இருக்கின்ற பொழுது இஸ்லாமியர்களுக்காக வேண்டி அவன் கொள்கை ரீதியாக சரியா இருக்கிறான், சரியா இல்ல, அது வேற. முஸ்லிம்களுக்காக வேண்டி இவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கு. ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் மீது வெறுப்பான பிரச்சனை முஸ்லிமே கிடையாது. அப்ப இதை நம்ம ஒரு தெளிவு பெற வேண்டும். அவர்கள் எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அங்கே இஸ்லாமியர்கள் என்று சொன்னோடனே அவன் பாதிக்கப்பட்ட உதவி செய்யலாம். அங்கே அதிகமான உணவுகளை கொண்டு போய் கொடுக்கறது அவன் தான். யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதிகமான உணவு பசிகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. மக்களை பார்த்தா அவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப கொள்கை ரீதியாக வேறுபட்டிருக்கிறது வேற, தன் சமுதாயத்திற்கு பாதிப்பு என்கின்ற நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வேற. அப்ப இந்த விஷயத்துல நம்ம இதை தெளிவு பெற வேண்டும். இந்த சமகால நிகழ்வுல ஈராக்கில் இஸ்ரேல்காரரை தாக்குறது சரியா தப்பான்னு கேட்டா நம்முடைய பார்வையில இத்தனை நாளாக செஞ்ச அற்புதத்துக்கு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக பாலஸ்தீனத்தை அடித்துக் கொண்டிருக்கிறான். இதுக்கு அவன் அடிச்சது சரிதான் அப்படிங்கிற அந்த நிகழ்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முன்னுரை பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சில தகவல்களை பார்த்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த வெள்ளிக்கிழமை நடந்த எல்லாத்துக்குமே தெரியும், சிவகங்கையில திருப்பூர்ல அஜித்துக்கு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர்களை காவலர்கள் அடித்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவன் மீது எந்த பெரும் அவன் தப்பு செஞ்ச மாதிரி தெரியல. முழுமையான தகவல்களை படிக்கின்ற பொழுது ஒரு திருட்டு கேஸுக்காக வேண்டி கூப்பிட்டு விசாரிக்க போனவங்க அவனை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். கொலை என்று சொன்னால் நார்மலா ஏதோ 2 அடி அடிச்சான் மௌத் அப்படின்ட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ பல்வேறு இடங்கள்ல நடக்கும். யதார்த்தமாக தெரியாம ஒரு கோவத்தில் ஒரு அடி அடிச்சிருவோம், அவன் படப்பதற்குள்ள பட்டு மௌத்தாயிருவாங்க. இப்படி நடந்த விஷயம் கிடையாது. பயங்கரமான சித்திரவதை. கோர்ட்ல நீதிபதி கேட்கிறாரு, ஒரு கொலை செய்யணும்னு வந்தவன் கூட, ஒரு கொலைகாரனை கூட இப்படி அடிச்சு அவனை துன்புறுத்தி பாதிப்பதில்லை. கிட்டத்தட்ட 44 இடங்களுக்கு மேலாக அடி. அவருடைய விரல்பொருட்களை உலகத்துல வச்சு திணிச்சிருக்கான். வாயில கண்ணில் எல்லா இடத்தையும் உலகத்துல போட்டு தேய்ச்சிருக்கான். அவ்வளவு சித்திரவதை. ஒரு எஃப்ஐஆர் கூட போடல, சிஎஸ்ஆர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கூட்டு போய் இந்த அளவிற்கு சித்திரவதை செய்து கடைசியா செத்தும் போய் இந்த அளவுக்கு ஒருத்தனை துன்புறுத்தல் செய்திருக்கிறாங்க இந்த காவல்துறையினர். இப்ப இந்த விஷயத்துல நம்ம படிப்பினை பெறணும். நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதற்கு மேல வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வெறுமனே இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்றது நமக்கு கடமை கிடையாது. மார்க்கத்தை சொல்லணும், தொழுகை நிலைநாட்டுங்க, சக்காத்தை கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க, இது மட்டும் மார்க்கம் இல்லை. இன்றைக்கு இப்படி நம்முடைய சமுதாயத்துக்கு நடக்காமல் இருப்பதற்கு இது சம்பந்தமாக ஒரு காவல்துறை அழைக்கின்ற பொழுது, ஏன்னா எல்லா மனுஷங்க தானே, காலேஜில் படிக்கிற பையன் இருப்பான், ஏதோ ஒரு கோர்ட்ல யாரோ ஒரு பையனை அடிச்சிருப்பான், அது ஒரு பிரச்சனையாகும், காவல்துறை வந்திருக்கும். அப்ப நாம் இஸ்லாமிய சட்டங்களை எப்படி நம்முடைய சமுதாயத்திற்கு சொல்லி கொடுக்கின்றோமோ அதே அதற்கு இந்த விஷயங்களையும் நம்ம சொல்லணும். ஒரு காவல்துறை அதிகாரி நம்மள்ட்ட வந்து பேசுறாரு, ஒரு விசாரணைக்காக கூப்பிடுறாருன்னா அவர்கிட்ட எப்படி நம்ம அணுகணும்? போறதுக்கு முன்னாடி யாரிடம் தகவல் சொல்லிட்டு போகணும். அப்படி எதுவுமே இல்லாதனால எவ்வளவு பிரச்சனை. நாளைக்கு இதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு வராது என்ன நிச்சயம் இருக்குது? எதார்த்தமா ஒரு பிரச்சனை நடக்கும், கூட போய் நின்றுப்போம், அவன் மேல கேஸ் வந்து நம்ம பார்த்தது இல்லையா? நமக்கு அது சம்மந்தமே இருக்காது. நம்ம போய் கூட நின்றுப்பான், நின்ன உடனேயே அவன் மேல கேஸ் வந்துருக்கும். அப்ப இப்படி பிரச்சனைகள் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரலாம். இது நம்ம சமுதாயத்தில் ரொம்ப கவனத்துல போகணும். இது ஏதோ யாருக்கும் நடந்தது மாதிரி ரொம்ப அலட்சியமா இருக்கா? எதுவுமே கட்சிகள் போராட்ட காலத்துல இருந்திருக்குது. ஆனால் இஸ்லாமிய கட்சிகளோ அல்லது இஸ்லாமிய அமைப்புகளோ இந்த போராட்டத்தை எங்கேயும் நடத்தியதா எனக்கு தெரியல. அது சம்பந்தமாக பேசியதாக கூட தெரியல. ரொம்ப யதார்த்தமா கடந்து போறோம். அப்ப இதுல இருந்து நம்ம படிப்படி பெறணும். நாளைக்கு இதே மாதிரி நம்முடைய சமுதாயத்துக்கு நடக்கக்கூடாது, நம்முடைய இளைஞர்களுக்கு நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது. என்ன செய்யணும்? இதையும் ஒரு விஷயமா சொல்லி கொடுங்க. தாவாக்கத்தில் இருப்பவர்களுக்கு அதே மாதிரி சம்மர் கிளாஸ் நடத்துறோம், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடத்துறோம். இதே மாதிரி இளைஞர்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரிகள் எப்படி பேச வேண்டும், அவர்கள் அழைத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும், யாரும் தகவல் சொல்ல வேண்டும், இதெல்லாம் சொல்லி வரணும். ஏன்னா பல ஊர்ல இது நடந்துட்டு இருக்கு. உண்மையா அது வெள்ளிக்கிழமை அந்த பிரச்சனை. அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி
கண்ணுக்கு முன்பாக 2 காவலர்கள் ஒருவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறார், பட்டியலத்தை சார்ந்தவன் என்று சொல்லி. அப்ப இந்த சமூகத்துக்கு நம்ம படிப்பினை வேண்டும். இறைவன் அப்படித்தான் சொல்லுகின்றார். ரசூல் அதுதான் சொன்னாங்க, சமகாலத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் அதற்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்றுதான் அல்லாஹ் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். கொள்ளை நோய் பரவும் போதுதான் அல்லாஹ் கொள்ளை நோயை பற்றி பேசினார்கள். ஏன்னா அது பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதற்கு நம்ம முன்னேற்பாடுகள் என்ன செய்யணும், இப்படி ரசூல் அதிகமான சொல்றாங்க. அதே மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நம்ம சமுதாயத்தை அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதற்குண்டான ஒரு முடிவுகளை, ஒரு நகர்வுகளை நாம் எடுக்கணும். இப்படி பல இடங்களில் நம்ம நகர்வுகளை எடுக்காம யாருக்கோ நடந்தது விட்டதுடையவர்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். பல்வேறு இடங்களிலே நியாயம் கேட்க போக முடியல. பல இடங்கள்ல யாருமே பாருங்க, இஸ்லாமியர்கள் விட்டால் தீவிரவாதிகள் என்ற பட்டத்தோடு தான் எழுதவே ஆரம்பிக்கிறான். அந்த இடத்தை பொறுத்த ஆரம்பத்திலேயே தட்டி கேட்டிருந்தா, ஆரம்பத்திலேயே இப்படி செய்பவர்களை நீங்கள் ஒரு நியாயமான போராட்டத்தின் மூலமாக அல்லது ஒரு கேஸ் போட்டு இந்த மாதிரி நீங்க ஊடகங்களை இப்படி செய்யறாங்கன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் சொன்னா, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே தீவிரவாதிகள் என்ற பிம்பம் ஓரளவுக்கு அது ஒழிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் திரைப்படங்கள் வரும்போது சரியான கட்டணங்களை நாம் பதிவு செய்திருந்தால் அந்த பிரச்சனைகள் ஓய்ந்திருக்கும். இப்ப நம்ம இந்த சின்ன சிறிய விஷயங்களை அப்படியே விட்டு தான் அரசியல் என்றால் என்னவென்று தெரியாம, ஒரு காவல்துறை எப்படி ஆளுநர்னு தெரியாம, ஒரு பொது இடத்துல இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கணும் எதுவுமே தெரியாம நம்முடைய சமுதாயம் சீர்கட்டை நோக்கி போகும். அதனால இஸ்லாமிய பார்வை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அரசியல் பார்வையும் முக்கியம், சமூக பார்வையும் முக்கியம். அதை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள், சட்ட ரீதியான விஷயங்களையும் நம்முடைய எதிர்ப்பு மத்தியிலே சொல்லித்தர வேண்டும். அதற்கு இந்த அமைப்புகள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாழ்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.